Oh, hi. Hello, family members, and welcome back to my channel. நண்பர்களே, தம்பி கிளம்பிட்டேன் அடுத்த ட்ரிப்புக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு சேனலில் வீடியோ போட்டு. இப்போ போகிற ட்ரிப் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு மலேசியா தான் போகிறோம். ஃப்ளைட்லேயே தான் ஃபஸ்ட்டு டைம். ஃப்ளைட்டில் ஏர்போர்ட் கூட பார்த்தது கிடையாது நம்ம. இது மொதல் அனுபவமாக இருக்கும். வாங்க என்னோட சேர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கேருந்து போகிறோம் அப்படின்றதெல்லாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புறோம். நம்ம கேரளாவில் இருக்கோம். கேரளாலேருந்து நம்ம தமிழ்நாடு போகணும். அதுவே ஒரு பெரிய ட்ராவல் தான். இப்போ வண்டியை போய் மதுரையில் ஃப்ரெண்டு வீட்டில் போட்டு நைட்டு பஸ்ஸு நமக்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்புனேன். வண்டியை டேங்க் ஃபுல் பண்ணிக்கிட்டு வண்டி நல்லா வண்டி புது வண்டி வேறு. நமக்கு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் வண்டி வாங்கியிருந்தேன். போகும்போது நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தேன். எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு. ஆனால் நமக்கு தான் கூடவே பீடை இருக்குல்ல, அது சும்மா விடுமா நம்மளா? ஐடியாடா, இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. அடங்கொம்மால போயிடுச்சா? போவோமா? விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். டிஸ்பிளே உடஞ்சிச்சு நண்பர்களே. வேறு என்ன பண்ண, ஆனதாக ஆகி போச்சுன்ட்டு மதுரை வந்தாச்சு. மதுரை டிஸ்பிளே மாற்றிட்டு மத்தியானம் வெயிலுக்கு இளநீ சர்பத்தை குடிச்சிட்டு அப்படியே நைட்டு கிளம்பிட்டோம். நைட் மாட்டுத்தாவணியில் பஸ் நமக்கு சென்னைக்கு. நைட் சாப்பாடு அப்படியே நம்ம மதுரையில் மாட்டுத்தாவணியில் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பழைய நண்பர் இருந்தார் விக்னேஷ், அவரை பார்த்துட்டு போயிட்டு வரோம் நண்பா, நாங்கள் மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் சாப்பாடை நம்ம அங்கேயே முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறி ஒரு வழியாக செட்டில் ஆயாச்சு. காலையில் 5 மணிக்கு பஸ் அங்கே ட்ராப்புன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் 4 மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக சென்னைக்கு நான் தான் ஃபஸ்ட் டைமு. எங்கே போகிறது என்ன போகிறது தெரில. அப்புறமேட்டு கூகுள் மேப் தான் இருக்குது, அதை பார்த்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. பக்கம்தான், ஒரு 100 மீட்டர் தான். நான் ஆட்டோக்காரங்க வாங்க அவங்கள இறக்கி விட்றேன், 100 150 ரூபா கேட்டாங்க. வேணாம் சாமி அப்படின்ட்டு நடந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம ஃப்ளைட் என்னமோ காலையில் 8 மணிக்கு தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம 4 மணிக்கு வந்துவிட்டோம். 4 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெயிட்டிங் பண்ணுற ஏரியாவில் போய் உட்காந்துருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா நல்ல பனி வேறு, நல்ல மிஸ்டாக இருந்துச்சு. நம்ம போன டைம் பொங்கல் டைம் வேறு. நல்லா எல்லா பக்கமும் லைட்லாம் போட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஏர்போர்ட்டு. காலையில் அப்புறமேட்டு டைம் ஆயிடுச்சு, நமக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிற நண்பர் இருந்தால் முன்னாடி இருக்கார். அவர் ரொம்ப பயங்கரமான ஆள். அவர் தான் எல்லாத்துக்குமே நம்மளை கூப்பிட்டு வர்றதுக்கு ட்ரிப் ஆர்கனைசர் அவர் தான். காலையில் சன்ரைஸ் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஒரு 6:30 ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். காலையில் சாப்பாடு நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்டு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கடையில் சாப்பிட்டோம், சங்கீதான் கடையில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட். சரி பரவாயில்லன்னு பொங்கல் இட்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். என்னங்க சாம்பலை கொடுக்குறீங்க, மெயின் ஐட்டம் 40 வரையும் கேட்டதுக்கு இதான் இப்போ மெயின் ஐட்டன்ட்டாங்க. சும்மா கொஞ்சம் பேருக்கு வச்சுட்டு அது வேறு காக்கா வேறு கேட்டேன், கொடுப்பா பசிக்குதுச்சு. நாங்களே காக்காவுக்கு வைக்கிற அளவு தான் எங்களுக்கு வச்சுருக்காங்க. உன்கிட்ட கொடுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு கிளம்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம போர்டிங் பாஸ் வாங்கணும். இங்கே கேட்டெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு ஒவ்வொரு கேட்டு நம்பர் போட்டிருப்பாங்க. நம்ம கேட்டு நம்பர் எதுன்னு பார்த்து அதுக்கு நாங்கள் போயிட்டோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அப்படி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஏர்போர்ட்டு. சென்னை ஏர்போர்ட்டு ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் பார்க்குறேன். ஏர்போர்ட்டை இங்கே தான் முதல்ல பார்க்குறேன் நான். அதில் இப்போ அடுத்து நம்மளுடைய எங்கே போகணும், ஃப்ளைட் எத்தனை மணி அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் பார்த்துட்டு போர்டிங் பாஸ் வாங்க நம்ம லைனில் நின்றோம். நம்ம ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை காமிச்சு அதுக்கு போர்டிங் பாஸ் வாங்கிடணும். வாங்கிட்டு நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு செக்இன் பண்ணிடணும். ஒரு வழியாக போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஏரோப்ளேன் பக்கத்தில் பார்க்குறேன். இத்தனை நாளாக நம்ம வானத்தில் போனதை பார்த்துருப்போம், வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஏர்போர்ட்டும் சரி, ஏரோப்ளேனும் சரி. அது நம்ம செக்யூரிட்டி செக் தான் மெயினு.
செக்யூரிட்டி செக்கும் முடிஞ்சிச்சு நண்பர்களே. அடுத்து காலையில் சங்கீதா சாப்பிட்டோம். நல்லா ஏமாற்றிட்டாங்க. வயிறு பசிக்கிறதுனால கேஎஃப்சியில் ஒரு 6000 பில்லாக போட்டோம். அப்புறமேட்டு நம்ம டெர்மினல்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, மலேசியா ஃப்ளைட் வந்து சற்று நேரத்தில் புறப்படும் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இதான் நம்ம போகக்கூடிய ஏர் ஏஷியா ஃப்ளைட், மலேசியன் ஃப்ளைட்டு தான். ஃப்ளைட் பண்ணுவாங்க கார் எடுத்து வச்சுருக்கேன். நினச்சி கூட பார்க்கல நான் ஃப்ளைட்டில் போக வேண்டியேன். Evacuation flags are located at all exits. Please note where the emergency exits on the aircraft are located. They are being pointed out. அருமையான வியூவு வானத்தில். அப்படியே கேஎஃப்சியில் பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில, டக்குன்னு போயிடுச்சு. அதோ தெரியுது பாருங்கள் மலேசியன் தீவு. மலேசியாவுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. நம்ம இந்தியா டைமுக்கும் மலேசியா டைமுக்கும் ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம். மலேசியா வந்து லேண்ட் ஆகிட்டோம் நண்பர்களே. மலேசியா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே நமக்கு கேப் ரெடியாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஓலா யூபர் மாதிரி இங்கே வந்து கிராப்னு ஒரு அப்ளிகேஷனு. அதில் வந்து பரவாயில்ல, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கேப் கிடச்சிச்சு. நம்ம மலேசியா ஏர்போர்ட்லேருந்து நம்ம கூலாலம்பூர் தான், அங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட அதுக்கே நம்ம 1 ஹவர் ட்ராவல் 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம். நான் வரதுக்கு பார்த்திங்கன்னா 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு சாயங்காலம். நேராக ரூமுக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம புக் பண்ணியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா 30வது மாடியில் இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பூலோடு தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு வந்தாச்சு. ட்ராவல் பண்ண அந்த டயர்டில் அப்படியே படுத்தலான்னு தான் தோணுச்சு. அப்புறம் நைட் சாப்பிடணும்ல, அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம். பாருங்களேன், 30வது மாடி. செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபோனை மாட்டிகிட்டு கொஞ்சம் எடுத்து பார்ப்போன்னு பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு நண்பர்களே. நல்லா கீழே விழுந்து கையில் மூட தேராது. ஆல்ரெடி ஃபோனை கீழே போட்டு டிஸ்பிளே மாற்றிட்டேன். மறுபடியும் கீழே போட வேணான்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோனை எடுத்துட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. லிஃப்ட்டில் வரும்போதே பார்த்திங்கன்னா காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு ரூமுக்குள்ளே. ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா இது வந்து சூட் ரூமா. ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கிச்சன் சமைக்கிறதுக்கு எல்லாம் பாத்திரங்கள்லாம் இருக்குது. அதனால் சரி நம்ம கீழே போய் ஏதாவது செய்கிறதுக்கு ஜாமான் வாங்கிட்டு வரான்னு கீழே போனோம். நண்பர்களே, மலேசியாவில் வந்து பலசரக்கு வாங்கிட்டோம். ரூம் எடுத்து நாங்களே சமைச்சு சாப்பாடு போனோம். நல்லா சமைப்பானி. வாங்கின பொருளெல்லாம் அப்படியே ரூமில் வச்சுட்டு நைட் சாப்பாடுக்கு வெளியே கிளம்பிட்டோம். நம்ம அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஒரு சின்ன கடை இருக்குது, தள்ளுவண்டி கடை மாதிரி, நம்ம ஊரில் மாதிரி. அப்புறம் அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். 2-3 நிறைய ஐட்டம் இருந்துச்சு அங்கே. நமக்கு வாயில் நுழையாத பேர் தான், நமக்கு பேராக முக்கியம். சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் போதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோஸு, பர்கரு, பொரிட்டோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இது எல்லாமே வெளிநாட்டு ஐட்டம் தான், மலேசியன் ஐட்டம் கிடையாது. சரி, ஒரு 50 ரூபா எடுத்து 50 ரூபாய்க்கு 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வாங்கலான்னு பார்த்தோம். 50 ரூபான்னு கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா மாதிரி. 1000 ரூபாயா காலி ஆகிடுச்சு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு படுக்க வேண்டியதான். அவ்வளோதான். நாளைக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த வீடியோவுக்கு வியூஸும் போகாது, லைக் வராது, கமெண்ட் வராது. தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம சேனல் தானே, சூப்பர் சேனல். 2000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். எல்லோரும் நல்லா ஆக்டிவான சப்ஸ்கிரைபர்கள். சரி, நன்றி. நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன் லூசு மாதிரி. ஓகே, நாளைக்கு சந்திப்போம்.